முட்டை ஆனியன் ரைத்தா 7 ரெசிபி செய்ய போறோம். ஆனியன் ரைத்தாலாம் ரெசிபியா? சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா நான் நெத்திலி 65 பண்ணேன். பிரியாணி எப்படி இருக்குதா? நல்லா இருக்கு. என் சாப்பாடே நீ டவுட்டா வேற கேக்குற வெந்திருக்குமானே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. பிரியாணி நல்லா சூப்பரா வந்திருக்கு சங்கீதா. ஏய் பொரி ரெடி ஆவதுக்கு முன்னாடியே கலாச்சில வைக்கற மீன் ஃப்ரை நல்லாடா. சூப்பரா இருக்கு फ्रेंड्स. நான் சங்கீதா சமைக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். மாஸ்டர் ரெடி ஆயிட்டாங்க அப்ப. ஆமா ஒரு வழியா கிச்சன் பக்கம் வந்தாச்சு फ्रेंड्स. ஹாய் फ्रेंड्स. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போறேன். குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சீரக சம்பா வச்சு சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். ரொம்ப நாளா ஆகுது இந்த சீரக சம்பா அரிசி வாங்கி. சரி இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாமே சொல்லிட்டு பிரியாணி செய்ய தான் தயாராகி இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரசம் கொஞ்சமா சாதம் வச்சுட்டு ரசம் வச்சேன்னா நைட்டுக்கும் யூஸ் ஆகும் இல்லையா? எல்லாத்தையும் வெறும் வாயாலே சொல்லிடாத, சமைச்சு காட்டு. சமைப்பேன். அப்புறம் இங்க பாரு நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சூப்பரா. இன்னைக்கு நெத்திலி மீன் வந்து 65 போட போறேன். நெத்திலி 65. ஆமா. அப்ப வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி நெத்திலி 65. ஆமா. சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் 65 தான பண்ணுவாங்க எல்லாரும். ஆமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி 65 செய்யலாம். ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் க்ளீன் பண்ணி அழகா 65 பண்றோம். பாதி மீன் வந்து 65. மீதி மீன் குழம்புக்கு வைக்கலாம். மீதி வந்து மீன் குழம்பு. அப்ப இன்னைக்கு எத்தனை ரெசிபி நாளைக்கு சேர்த்து இன்னைக்கே சமைக்க போறேன். ஓகே. என்ன செய்ய போறேன்? ஃபர்ஸ்ட் மெனு சொல்லிடுறேன் फ्रेंड्स. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் நெத்திலி மீன் 65, நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம் 5 ரெசிபி செய்ய போறேன். முட்டை வேணா வச்சுக்கலாம். முட்டையும் தான் செய்யணும். ஆமா. முட்டை ஆனியன் ரைத்தா 7 ரெசிபி செய்ய போறோம். ஆனியன் ரைத்தாலாம் ரெசிபியா? ஆமா அது ரெசிபில தான சேரும். சரி சரி சரி. எடுத்து வச்ச இலையில ஃபுல்லா ஆகும்ல. இல்ல நீ அந்த ஆப்ரான் போட்டாலும் போட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிய. இல்ல இப்ப நம்ம கடகடன்னு கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ஒலை போட்டேன். சாப்பாடு ஒலை வந்து பாத்தீங்கன்னா இங்க போட்டாச்சு. அரிசி ஊற வச்சுட்டேன். இப்ப சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு சீரக சம்பா அரிசி ஊற வச்சிடலாம். ஊற வச்சிரு, அளந்து ஊற வச்சிரு. இந்த பாத்திரமே 1/2 கிலோ இருக்கு. என்ன பண்ற பண்ணி? அரிசி 1/2 கிலோ வந்து அளந்து எடுத்துக்க போறேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கல. 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோ அரிசி. இதால அரிசி எடுத்தா நிறைய வந்துடும் சாப்பாடு. ஈக்குவலா வந்து செய்வோம். அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா. ஓகே 1/2 கிலோ அரிசி. அளந்து போடணும்ல நம்ம. அப்புறம் தண்ணி அளந்துக்கலாம். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அளந்துக்கு. 1/2 கிலோ வெயிட் வச்சுட்டு அப்புறம் அளந்துக்கு செய்யுங்க. ஓகே ஓகே. 1/2 கிலோ அரிசி. 1/2 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். சிக்கன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மீன் வந்து கிளீன் பண்ணிடலாம். ஏன்னா 65 மசாலா போட்டு ஊற வைக்கணும்ல. அதனால நான் மீன் கிளீன் பண்றேன். நீ வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணு. ஓகேவா? ஓகே. பாருங்க फ्रेंड्स நெத்திலி மீன் எப்படி க்ளீன் பண்ணனும் பாத்தீங்களா? இது சும்மா இப்படி 2 இது பண்ணனா அது மேல சின்ன சின்ன பெரால் இருக்குங்க பாரு. எல்லாமே வந்துரும். ஆமா அதெல்லாம் தானா வருது. இது ரொம்ப அழகா இருக்கு மீனோட கல்லு மாதிரி. இது நல்லா. இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணனும்னா தலையை கிளீனணுமா? தலையை கிளீனலாம். தலையை கிளீனிட்டு குடல் எடுத்துட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். வாலோட போட்டுக்கலாம் பேபி. வாலோட சாப்பிட்டீங்க? இல்ல அப்பதானே 65 மசாலா போட்டு இப்படி பொரிச்சு எடுக்கும்போது மீன் மாதிரி தெரியும். சரி ஓகே. ஆனா நிறைய பேர் வாலோட தான் சமைப்பாங்க. ஆனா வாலோட சமைச்சனா வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துவாங்க. நம்ம நீ மீனை கூட சுத்தமா கிளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இது அப்படியே செய்வாங்க பேபி. வாலோட செய்யலாம். நீ க்ளீன் பண்ணிக்கோ. அப்படியே குடல் எடுத்துட்டு இந்த 2 பக்கமும் அந்த ரெக்கை மாதிரி இதுல அதெல்லாம் எடுத்துறேன். இங்க பாருங்க இந்த ரெக்கெல்லாம் எடுத்துட்டு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ஈஸியா கடன்னு வந்துரும். இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு 3 கட்டு கட் பண்ணனா ஈஸியா கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மசாலா போட்டு மீனை வந்து அழகா பொரிச்சு எடுத்துலாம். வாழை பொரிச்சு கட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் फ्रेंड्स. ஆமா ஓகே. ஒரு வழியா மீன் சிக்கன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். பேபியுமே வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இப்போ பிரியாணி செஞ்சிடலாமா? ஓகே. எண்ணெய் ஊத்திக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான எண்ணெய். இத வந்து அந்த டப்பால ஊத்தி வைக்கணும். பெரிய டப்பால ஊத்தினீங்க. இப்போ வந்து டைம் இல்லாதனால அப்படியே எடுத்துட்டேன். இதுல அப்படியே ஒரு 2 ஸ்பூன் நெய் அள்ளி போடுவோம். ஏன்னா சீரக சம்பா பிரியாணிக்கு நல்ல வழவழன்னு பிரியாணி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால நெய் போட்டாச்சா? நெய் நிறைய வைக்கணும் பத்தி. ஓகே. இதுல பட்டை வகை சேர்த்துக்கிறேன். பட்டை வகை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதுல ஆனியன் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். ஆனியன் ஒரு பக்கம் அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டுலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்படியே புதினா கொஞ்சமா, கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை அரைச்சி ஊற்றினா தான் நல்லா அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம போட்டு வதக்கிடலாம். ஓகே. இது வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சது எல்லாமே அரைச்சிட்டேன். இங்க பாருங்க நல்லா பச்சை கலரா இருக்குல்ல. பச்சை கலர் சிக்கன் தான் செய்ய போறேன். என்ன பச்சை கலர் பிரியாணி செய்ய போறேன். பச்சை கலர் பிரியாணி. பச்சை கலரா இருக்காது, மசாலா நம்ம போட்டுருவோம். ஆனா பார்க்க அந்த ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும். தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். ஓகே. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு, பச்சை கலரா. நம்ம போட்ட பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பேபி. தக்காளி போட்டுக்கிறேன் இப்ப. ஓகே. தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து அப்படியே லைட்டா வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துலாம். உப்பு, ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்துட்டா இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டு வதக்கலாம். ஓகேவா? ஓகே. மசாலாலாம் எடுத்து ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணுறேன். தக்காளி போட்டு வதக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துறேன். கல் உப்பு, பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். அப்படியே இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கா புதினா இலை இதையுமே சேர்த்துட்டேன். தயிர் எடுத்து வச்சிருக்கேன், தயிரும் சேர்த்துக்கலாம். ஓகே. அப்படியே ஒரு கிண்டி கிண்டிடலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அடியில் ஒட்டி இருக்குல்ல, வந்துடும். நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு சிக்கனும் போட்டு நல்லா வதக்கலாம். பிரியாணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அரிசி போட்டு வேண்டியது. தம் கட்டிடலாம் அப்புறம். ஆமாம், மசாலா பட்டியா சூப்பராக வதங்கிடுச்சு. சூப்பராக வதங்கிடுச்சு. சிக்கன் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 kg சிக்கன். அப்படியே சேர்த்துக்கலாம். பொடியை வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் பேபி, கிரேவி பண்ணுற மாதிரி. ஆமாம், கிரேவி பண்ணுறது வாங்கிட்டு வந்தால் பிரியாணிக்கு வாங்கிட்டு வந்தியா? கிரேவிக்கு பிரியாணிக்கெலாம் கேட்கல, தனியாக பிரியாணிலாம் நல்லா பெருசு பெருசாக வெட்டுவாங்க. ஆமாம், நான் நார்மலாக சின்னதாகவே நல்லா தான் இருக்கும். ரொம்ப பெருசாக வெட்டினா அந்த சாரம் இறங்க மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை சூப்பராக இருக்குது. சும்மா கேட்டதுக்கு சொல்லணும்னு சொல்றியே, நல்லா இருக்கா வாசனை? இல்லைண்ணா, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெஷிதா வருவாங்க. அம்மா பிரியாணி ரெடியா அப்படின்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு வருவா. ஓகே, அரிசி தண்ணி வந்து அளந்துக்கிறேன். ஓகே. சிக்கன் நல்லா வதங்கிச்சு பாரு, நம்ம கிண்டும் போதே அப்படி பிரிஞ்சு வருது. ஆமா, அதனால இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். அளந்து ஊற்றியாச்சா? ஆமா, 1க்கு 1/2 அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி. அரிசி நல்லா ஊறி இருக்கு, அதனால சீக்கிரமாவே வெந்துடும். ஓகே, 1க்கு 1/2 தண்ணி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணி தம் கட்டிடலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்ய லேட்டாகி சங்கீதாக்கு பசி எடுத்துக்கிச்சு. சுண்டல் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் சுண்டலும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு ஜஷிதா அம்மா சுண்டல் ஊற வைங்கம்மா, சுண்டல் ஊற வைங்கம்மா சொல்லிட்டே இருந்தா. ஏன்னா நீ காலைல ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு. அப்புறம் காலையில வந்து ஒரு 8:30 மணி இருக்கும். அவளே ஏன்ச்சு வந்து அம்மா குட் மார்னிங் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூல் லீவாமா ஜாலி எடுத்து வர்றாரு. ஏன்னா நம்ம எழுப்போம்ல எப்பயுமே. ஆமா, இன்னைக்கு அவரே எழுந்து வரவே டவுட் ஆயிடுச்சு. அம்மா ஜாலிமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியா இருக்கிறாரு அவரு. அதான் ஸ்கூலுக்கு போறதுக்காக சுண்டல் ஊற வச்சான். அதை அப்படியே அவிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துடுறோம் பிரியாணியில. அரிசி போட்டுக்கலாம். ஓகே. அரிசி நல்லா ஊறி இருக்கு, அதனால 1க்கு 1/2 தான் வச்சிருக்கேன். எப்படி வெந்து வருதுன்னு பாப்போம். ஓகே. நிறைய தான் பிரியாணி வரும் போலியப்பா. வரும் கரெக்டா இருக்கும். சங்கீதா, மணி ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி ஆயிட்டா இல்லையா? அவ்வளவுதான், தம் கட்டிடலாம் பேபி. தம் கட்டிடலாமா? நல்லா தலன்னு வந்துருச்சு. வேற லெவல்ல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா கலந்து வந்துருச்சா? இப்போ இது ஒரு 20 நிமிஷம் தம் கட்டிட்டா பிரியாணி ரெடி. ஓகே. எனக்கு வந்து தம் கட்டி சாப்பிட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும். விசில் வச்சா வந்து பாத்தீங்கன்னா அடி பிடிக்கும். அடியில வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட். தம் வச்சா சூப்பரா இருக்கும். தம் வச்சா நல்லா இருக்கும். எப்பயுமே தம் பிரியாணி தான் நம்ம வீட்ல. ஓகே. தம் கட்டிடலாமா? ஓகே.
இந்த சைடு தோசைக்கல் வச்சிருக்கேன். தோசைக்கல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இதில் வந்து குக்கரை எடுத்து வச்சாச்சு. குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். குக்கர் மூடி போட்டால் நல்லா காற்று போவதான் இருக்கும். இந்த பெல்ட்டோடே போட்டுடணும். அது வந்து விசில் மட்டும் போடக்கூடாது. இங்கே வந்து காற்று போயிட்டே இருக்கும். ஒரு 20 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ டைம் பார்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கலாம். இந்த சைடு முட்டை வேக வச்சிருக்கேன். முட்டையும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம வந்து இப்போ 65 மசாலா போட்டு ஊற வச்சலாம். ஓகே ஓகே. அந்த வால்லாம் வெட்டிடலாம் சங்கீதா. வெட்டிட்டு வேணாம். ஆமாம், வேணாம். சரி, ஓகே. நெத்திலி மீனை சூப்பரா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க, வாளோட தான் நான் வச்சிருந்தேன். வால் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாதி குழம்பு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், வேணாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கு. மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா 65 போடலாம். இன்னொரு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல மசாலா சேர்க்க போறேன். 65 மசாலா, கொஞ்சமா கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எலுமிச்சை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா சேர்த்துக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 65 மசாலா போடலைன்னா நம்ம எல்லா மசாலாவும் தனித்தனியா போடுற மாதிரி இருக்கும். ரெட் சில்லி பவுடர், சீரக பொடி, கரம் மசாலா, பெப்பர் தூள் சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியா போடுற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேரா நான் 65 மசாலாவே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கும் 65 மசாலால, அதனால நான் உப்பு சேர்க்கல. அப்படியே மிக்ஸ் பண்ணி பொரிக்க வேண்டியதான் ஊற வச்சுட்டு. கொஞ்சமா கலந்து பார்ப்போம், தேவைப்படுதுன்னா உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் மசாலா போடணும் பொழுது. தண்ணியாக இருக்கிற மாதிரி மீன் நிறைய இருக்குது, மசாலா கம்மியாக இருக்கிற மாதிரி. இதில் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே. நான் சங்கீதா 65 சூப்பராக மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெத்திலி 65. ஆனால் இப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நெத்திலி 65 பண்ணுறேன். நார்மலாகவே நான் சிக்கன் 65 பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே வராது ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி போட்டு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தீஞ்சு போயிடும், மசாலா தீஞ்சு போயிடும். ஸோ அதனால மேக்ஸிமம் நான் 65 பண்ண மாட்டேன். ப்ளைனாக வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துருவேன். இன்னைக்கு சரி நெத்திலி 65 பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து மசாலா போட்டு வறுத்தேன் நெத்திலி ஃப்ரை. வறுக்கிறத விட நீங்கள் 65 பண்ணுங்க, எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எப்படி வருது தெரியல, பார்ப்போம். பார்க்கலாமா? என்ன காஞ்சிது சங்க? ஓகே. போடு போடு. மீன் வெந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பா? மீன் வெந்துச்சுன்னா பொரியறது இதுவாயிடும். அப்புறம் கருவாடு மாதிரி ஆயிடாது. அப்பா செம புகை போகுது சரிங்களா எண்ணெய். கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் இதில். சிம்னியை ஆன் பண்ணாதான் சிம்னிக்குள்ளே போவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே புகையாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? போட்டு விடு. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஓகே, அப்புறம் எடுத்துக்கலாம். உப்பு இருக்கா என்ன எது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு போட்டுக்கலாம். நெத்திலி 65 வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? செட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னே சங்கீதாவுக்கு தெரியல. நெத்திலி மீனா போட்டு கருவாடா எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, நெத்திலி கருவாடு ஃப்ரை மாதிரி இருக்கு. நல்லா சூப்பரா வந்திருக்கு சங்கீதா. பொரி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே கலாய்ச்சி வைக்கிறோம். தனியா போயிடுச்சு மசாலா, மீன் தனியா வந்துருச்சு. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் வந்துருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ வந்து முழுசா வந்து மசாலா இருந்ததுன்னா அதுக்கு பஜ்ஜி மாவு தான் போட்டு வச்சிடுங்க. வந்து பார்த்தா மீன் ஃபுல்லாவே மசாலா இருக்கும். ஓகே, இதான் மீன் ஃப்ரை. நல்லதா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி ஃப்ரை பார்த்துட்டு அடுத்த சைடு போடுமா? ஓகே. இதெல்லாம் ரெடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட்டு மசாலா போட்டு விடு. அது போட்டு விடு. அதாவது தண்ணி இல்லாம வந்து திக்கா போடணும். மீன் அலசி வச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா வடிகட்டி வச்சிருக்கிறாரு. அங்காட்டியும் டைரக்டா அப்படியே மசாலா போட்டேன். கட்டில அதுல தண்ணி நிறைய இருந்துருக்கு, அதனால தான் ஒட்டவே இல்லை. அதேதான், தண்ணி கொஞ்சம் கரெக்டா பார்த்து வைக்கணும். தண்ணி இவ்வளோ தண்ணி விடக்கூடாது. அப்படியே மசாலால மிக்ஸ் பண்ணி அப்படியே போடணும். இன்னும் 2 போட்டு விடு. அவ்வளோதான், அதை எடுத்து வச்சிரு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு பிரியாணி டைம் ஆயிடுச்சு சங்கீதா. 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அப்படியா? ஓபன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சமைக்கணும்னு பார்த்தேன். கொஞ்சம் தான் வருது பாரு, 3 பேட்ச். கொஞ்சம் அவ்வளவுதான், 3 பேட்ச் தான். அதனால கரெக்டா இருக்கும். நம்ம பீச் எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் உடைச்சு பார்க்கலாம். வாவ், வெந்திருக்குமா சங்கீதா? என் சாப்பாடே நீ டவுட்டா வேற கேட்குற, வெந்திருக்குமான்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி.
சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. ஆனா நான் பண்ண போறேன் எப்பயுமே உதிரி உதிரியா வருது. ஆமா, நல்லா குழ குழன்னு வரும். நெய் நிறைய போடணும், நீ நெய் கம்மியா போட்டுக்கிற. நம்ம அளவா நெய் என்னெல்லாம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? நல்லா தான் இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. பிரியாணி ரெடி, முட்டை ரெடி, இங்க பாரு 65ம் ரெடி. அடுத்த பேட்ச் வேற போட்டு லெவலாக வந்து 65 ரெடி ஆகுது. நெத்திலி 65 இங்க பாரு இங்க பொரிச்சு வச்சிருக்கேன். வானல்ல பார்க்கறது ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பொரிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். நெத்திலி 65 நல்லா முறுமுறு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அல்டிமேட்டா. அவ்வளவுதான் சாப்பிடலாம் பேபி. சாப்பிடலாம், பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். மணி 3:30 மணி ஆயிடுச்சு. சாப்பிடுவோம். சண்டே ஸ்பெஷலாக சூப்பராக முடிப்போம். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. இங்க பாருங்க வேற லெவலா வந்து பாத்தீங்கன்னா நான் நெத்திலி 65 பண்ணேன். சூப்பரா இருக்கு, சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறு மொறு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போட்டதே நல்லா பர்ஃபெக்டா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, முட்டை, இதுதான் இன்னைக்கு லஞ்சு. மீன் குழம்பு வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ரசம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு, ஒயிட் ரைஸ், ரசம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு பிரியாணி சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாமா? ஓகே, நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்ல பேபி? இல்ல நீயே சொல்லு. நீ தான் சாப்பிட்டு பார்த்து. நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குதா? ஓகே, ஜெஷிதா கிட்ட கேட்போம். ஜெஷிதா கிட்ட கேளு என்ன சொல்றேன்னு பார்க்கலாம். அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகே ஜெஷிதா, பிரியாணி எப்படிமா இருக்குதா? நல்லா இருக்கே. அம்மா கிட்ட சொன்ன பிரியாணி நல்லா இருக்குன்னு. உங்க அப்பா அங்க உட்காந்துட்டா அந்த ஆகாது முடிஞ்சது இல்ல. அவ்வளவுதான். அப்பா கேடா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறோம். வா பேபி சாப்பிடலாம். சாப்பிடலாம். சாரிப்பா. வா பேபி. நல்லா உட்கார முடியாது, அங்க உட்காரணும். சித்தப்பா சாப்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்லாம்.